Praise you, Jesus. அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுகம், பலன், ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அவ்வப்போது எழும்புகிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைக்கிறவர். எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்கிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் காலையிலும் கர்த்தருடைய ஆலயத்திலே நீர் எழும்பும்படியாக, லார்ட் அரைஸ் இன் அவர் மிட்ஸ்ட் திஸ் மார்னிங். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் எழும்பி பலத்த கிரியைகளை செய்யும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர். இன்றைக்கு எங்கள் உள்ளத்திலும் எங்கள் குடும்பத்திலும் இல்லத்திலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை நடப்பிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் பாடல், ஆராதனையின் கர்த்தாவே ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிறவர்களை சீக்கிரமாக தடைகளை உடைத்து நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், காருண்யம் இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும். உம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காக நாங்கள் துதி பலிகளையும் பாடல்களையும் பாடி சிங்காசனத்தை நாங்கள் ஏற்படுத்தி உம்மை நாங்கள் தாழ பணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரும் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்ல தேவன் எங்களுக்கு அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடல்களை பாடுவோம். படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீ.
பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. இரண்டாவது ஸ்டான்ஸாவை நேற்று நான் பாடும்பொழுது, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, இதுக்கு ஆப்போசிட்டாக தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காற்றையும் பார்க்கிறோம், மழையும் பார்க்கிறோம். ஆனால் இங்கு சொல்வது அற்புதத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அற்புதங்கள் நடக்க வேண்டிய அறிகுறிகளை பார்க்காமல் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு நாம் துதிகளும் பலிகளையும் ஏறெடுத்து அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடாழிவில் அன்பினுக்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில் அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடாழிவில் அன்பினுக்கே, ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில் அன்பினிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மண்ணோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம்
புத்திரர்க்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் தீளை கட்டுமே. கர்த்தர் ஆழ்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் தீளை கட்டுமே. கர்த்தர் ஆழ்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி எட்டுமே. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never will end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Sing to Him, sing your praise to Him, tell the world of all He has done. Fill the nations with celebration to welcome Him as He comes. Sing to Him, sing your praise to Him, tell the world of all He has done. Fill the nations with celebration to welcome Him as He comes. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Give Him thanks for the fruitful earth, for the sun, the seasons, the rain, for the joys of His good creation, the life and breath He sustains. Give Him thanks for the fruitful earth, for the sun, the moon, and the rain, for the joys of His good creation, the life and breath He sustains. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Let the heavens rejoice before Him, the earth and all it contains. All creation in jubilation, join in the shout, the Lord reigns. Let the heavens rejoice before Him, the earth and all it contains. All creation in jubilation, join in the shout, the Lord reigns. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Give thanks to the Lord, for His love will never end. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். God is so good. Praise the Lord. Praise God. Praise the Lord. Enter His gates with thanksgiving, come into His courts with praise. Enter His presence rejoicing, singing great and mighty is His
with the sound of the trumpet. Raise him with the timbrel and harp. Let every creature in heaven and earth lift a sound of praise, sing with all their heart. For the Lord is good, for the Lord is good, for the Lord is good, for the Lord is good. Oh, for the Lord is good, and his mercy endureth forever. For the Lord is good, for the Lord is good, for the Lord is good, for the Lord is good. Oh, for the Lord is good, and his mercy endureth forever. Jesus the Son is exalted, maker of everything. Come now and bow down before him. Lift your hands in praise, raise your voice to sing. For the Lord is good, for the Lord is good, for the Lord is good, for the Lord is good. Oh, for the Lord is good, and his mercy endureth forever. For the Lord is good, for the Lord is good. Oh, for the Lord is good, for the Lord is good. Oh, for the Lord is good, and his mercy endureth forever. அவர் வாசல்களில் தூதி பாடி பிரவேசிப்போம். அவர் நாமம் உயர்ந்தது, போற்றுங்கள் தேவனை எக்கால. சுரமண்டலம் கொண்டு என்றும் சர்வ சிருஷ்டிகள் ஏகமாய் போற்றி புகழ்ந்து துதி பாடட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. சர்வ சிருஷ்டிகர் இயேசு தூதிக்கு பாத்திரர். பணிந்து குனிந்து வாழ்த்தி கரம் உயர்த்தி போற்றி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளதே அவர் கிருபை. For the Lord is good, for the Lord is good, oh, for the Lord is good, and his mercy endureth forever. For the Lord is good, for the Lord is good, oh, for the Lord is good, and his mercy endureth forever. So, Mama, God is so good, God is good. For the Lord is good, for the Lord is good, for the Lord is good, and his mercy endureth forever. For the Lord is good, for the Lord is good, for the Lord is good, and his mercy endureth
பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். சில நேரத்தில் சில காரியங்கள் தீமையை போல நமக்கு காணப்பட்டாலும் எல்லாவற்றுக்கு பின்பாக கர்த்தர் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். பூமி அனைத்தும் எப்பொழுதும் அவரை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும். His grace, அவருடைய mercy, His mercy endures forever. Amen. Praise the Lord. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். எல்லையில்லாத நன்மைகளை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவர், அளவிட முடியாத அன்பு வைத்தவர், எண்ணி முடியாத இரக்கம் என்னில் கழித்தவர், என்னையே கவர்ந்து கொண்ட நேசர் பெரியவர், எல்லையில்லா நன்மைகளை எனக்கு என்றும் செய்பவர், என்னிலடங்கா கிருபை எனக்கு ஈந்தவர், ஏற்றம் இரக்கத்தினில் என் கூட வந்தவர், என் பெயரை வரைந்து கொண்டவர், உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசன் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசன் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை. ஒண்ணுமில்லா என்னையே உண்மையாய் நேசிக்க உம் போல தெய்வம் இங்கு யாரும் இல்லையே, உறவுகள் மறந்தாலும் மாறாத நேசரே, உம் அன்புக்கு ஈடு இணை இல்லையே, ஆடுகள் என்னையே சூழ்ந்து நின்றாலும் படைத்தவர் நீர் என்னோடு பயமில்லையே, ரதங்களும் குதிரைகளும் என் பின் தொடர்ந்தாலும் செங்கடல் பிளந்தவர் நீர் எனக்கு முன்னே, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை. மண்ணான என்னையே மகனாய் அழைத்தவர் நீர், நன்மையான ஈவுகளை எனக்கு தந்தீரே, என்னை சுகமாக்க ஆயப்பட்டீரே, உம்முயிர் கொடுத்து எனக்கு ஜீவன் தந்தீரே, அதை எல்லாமும் தூதர்கள் கொண்டு என்னை கால்கள் இடராமல் காத்து கொண்டீரே, எனக்காய் பரிந்து பேசி நாட்களை கூட்டி தந்து நித்தம் ஒரு புது நாளை காண செய்தீரே, உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை, உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை, உம்மை போல ஒரு தெய்வம்
உறவுகள் மறந்தாலும் மாறாத நேசரே, உம் அன்புக்கு ஈடு இணை இல்லையே. ஆடுகள் என்னையே சூழ்ந்து நின்றாலும் படைத்தவர் நீர் என்னோடு பயம் இல்லையே. ரதங்களும் குதிரைகளும் என் பின் தொடர்ந்தாலும் செங்கடல் பிளந்தவர் நீர் எனக்கு முன்னே. உம்மை போல ஒரு நேசர் நான் உலகில் கண்டதில்லை. உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை. உம்மை போல ஒரு தெய்வம் நான் உலகில் கண்டதில்லை. உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் பாடுவோமா? உம்மை போல ஒரு தெய்வம், உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும், உம்மை போல ஒரு தெய்வம், உம்மை போல ஒரு நேசர் நான் இனியும் காண்பதில்லை. தேவனுடைய ஆலயத்திலே நம்ம எல்லாரும் வாயை திறந்து பாட வேண்டும். ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பூமியிலே ஸ்தோத்திரங்கள் குறைந்து விட்டது. மனிதர்கள் ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதை குறைத்து விட்டார்கள். ஆகவேதான் இயற்கை ஸ்தோத்தரிக்கிறது. உங்களுக்கு இயற்கை இன்னும் ஸ்தோத்தரிக்கணுமா? இன்னொரு வெள்ளம் வந்துடும். மழை பெய்யறது தான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. இப்போ நம்ம நல்லா கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரித்து நாம் ஆராதிக்க வேண்டும். ஒரு பிரசங்கியார் சொல்வதை நான் கேட்டேன். ஒரு வாரத்துக்கு சூரியன் வரவில்லை என்றால், ஒரு வாரத்துக்கு பூமி இருளாக மாறிவிட்டால், 1 week 7 days சூரியன் வரவில்லை என்றால், the earth will go to 0 degrees. பூஜ்யம் ஆகிவிடுமா? இன்னொரு ஒரு வாரத்துக்கு சூரியன் வரவில்லை என்றால் -400 degreesக்கு போயிடுமா? எங்க இருப்போம் நம்ம பார்த்துங்க. 26 27 டிகிரியே குளிருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ சளி பிடிக்குது. இப்போ பாருங்க, கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் எல்லாவற்றையும் நமக்காக படைத்திருக்கிறார். இதோடைய வேல்யூ நமக்கு தெரியல. நமக்கு சுற்றிலும் கர்த்தர் ஆக்சிஜனை வைத்திருக்கிறார். பணம் கொடுத்து ஆக்சிஜன் வாங்குற அளவுக்கு வந்துவிட்டோம் ஒரு காலத்தில். எவ்வளவு ஆசீர்வாதங்கள், இயற்கையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நன்றாக மூச்சு விடும்படியாக கர்த்தர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். காலையிலே எழுந்து நடந்து நம்முடைய வேலைகளை செய்து ஆலயத்துக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். We should never complain about anything. ஒன்றை குறித்தும் நாம் குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை நம்ம இன்னைக்கு கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் ஒருவருமே இல்லையே. உம்மை போல என்னை நேசிக்க ஒரு தெய்வமும் இல்லையே கர்த்தாவே. கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், உங்க கண்களை மூடி கர்த்தரை வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஹalleluya. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மனிதராகி எங்களை நினைப்பதற்கு, நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே. Lord, we are not worthy Lord. நாங்கள் ஒன்றுக்கும் பாத்திரவான்கள் அல்ல. இன்றைக்கும் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல சுகம் பலனுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக we have come to glorify your name. We have come to praise your name. ஓ ஹalleluya. ஓ கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ praise you, praise you, praise you Lord. ஓ கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பணிந்து கொண்டு கர்த்தாவே, உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. praise you Jesus. ஆண்டவரே,
எங்களால் முடியாத பொழுது கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறீர். எங்களுடைய மூளை அறிவுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க முடியாத நேரத்திலே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகளிலே நீர் உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தாவே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே, எங்களுடைய பலத்தினால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கும் தேவன் நீர் கர்த்தாவே. Lord, we depend on you this morning. உம்மேலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மேலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே. எங்களால் ஒன்றும் முடியாதே கர்த்தாவே. அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பலத்திலே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, praise you Jesus, praise you Jesus, praise you Jesus, praise you Lord. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லா
ஆராதித்து பாடுவோமா? ஆராதித்து பாடுவோம். Let's worship God this morning. தரும்படியாக நாம் ஜெபிப்போம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே அவருடைய பிரசன்னத்தால், அவருடைய சுகமாக்கும் வல்லமையால் நம்மை சுகமாக்குவார். நீங்கள் விசுவாசித்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடம் முழுவதும் சுகமாக்கும் வல்லமை நிறைந்திருக்கிறது. இந்த இடம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய சுகத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த பாடலை மறுபடியுமாக நம்ம பாட போகிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வையுங்கள். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். He will never make you put down your face before your enemies. அநேக சத்துருக்கள் எப்பொழுது நீங்கள் விழுவீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு நாளும் நாம் குறைந்து போவதில்லை. ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள் நாம். அவரை ஆராதிக்கும் பொழுது தங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை அவர் ஒரு நாளும் பார்க்க மாட்டார். அவர் நம்முடைய நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அவர் நம்முடைய நியாயங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்காக எழும்புவார். கர்த்தர் நமக்கு எழும்பி நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றுவார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றிகளை தருவார்.
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பாடலை பாடி கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுது, when you worship God, கர்த்தர் ஒருவரையும் சுகமாக்க போகிறார். God is going to heal today. Enough of the pain, enough of the struggle, enough of everything. இயேசுவினுடைய சால்வை, இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள், ஓ எவ்வளோ வருஷமாக இருந்த அந்த இரத்த போக்கிலிருந்து கர்த்தர் சுகமாக்கினார் அல்லவா. எழும்பு என்று சொல்லும் போது எழும்பி உட்கார்ந்தார்கள் அல்லவா. கல்லறையிலிருந்து லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது, மரணத்தை சந்தித்த ஒருவன் மரணத்திலிருந்து உயிருக்கு வந்ததை நாம் வாசிக்கிறோம் அல்லவா. அதே இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதே இயேசு நமக்கு சுகத்தை தருவார். ஹalleluya. இந்த பாடலை பாடும் பொழுது ஆங்காங்கே நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை அனுப்புவாராக. ஹalleluya ஹalleluya. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. ஆத்துமாவே பாடுவோம். ஆத்துமாவே ஆத்துமாவே என் தேவனை, ஆத்துமாவே தரி என் தேவனே. கர்த்தரையே உள்ளவரை துதி பாடுவே. தேவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்பமே என்றும் அவர் தியானமே மகிழுவே மகிழுவே கர்த்தருக்குள். ஆத்துமாவே என் தேவனை, ஆத்துமாவே என் தேவனை. பிதாவே, இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் சுகத்தை கட்டளையிடுகிறோம். Let every body be healed in Jesus name. Let every organ be healed in Jesus name. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே சுகத்தை நாங்கள் கூறுகிறோம். வீடுகளிலே பிள்ளைகள் சுகவீனமாக இருந்தால் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சுகத்தை கட்டளையிடுகிறோம். ரிகபா சந்தராலபா திகரபா சந்தராலபா. இந்த நேரத்தில் எல்லா சுகவீனங்களும் எல்லா வியாதியின் கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. Let every bondage of sickness be broken in Jesus name. Every devil go in Jesus name. Every Satan that brings sickness, every sickness, we command you to leave in Jesus name. ஒவ்வொரு வியாதியும் இயேசுவின் நாமத்திலே அகலும்படியாக. Every pain in the body, ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வலிகளும் இயேசுவின் நாமத்திலே நீ விலகும்படியாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஹalleluya.
every mental sickness, every depression, எல்லா சோர்வின் ஆவி, எல்லா விதமான மனநோய்களையும் இயேசுவின் நாமத்திலே எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக, உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is liberty in Jesus name. பிள்ளைகளுடைய ஜெப குறிப்புகள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எதற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களோ, எந்த பதிலை உம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்களோ, இயேசுவே பரலோகத்தின் பலகணிகளை திறந்து அவர்களுக்கு பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி கர்த்தரை பார்த்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்லுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்கள் மன ஆழத்தில் இருக்கிற வாஞ்சைகளை கர்த்தரிடம் சொல்லுங்கள். This is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. In Jesus name. Amen. Praise the Lord. கொள்வோம். எக்ஸடஸ் சாப்டர் 17, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். எக்ஸடஸ் சாப்டர் 17 from verse 8 to verse 16. I'm going to read that both in English and Tamil. I would like all of you to follow. இந்த வாரத்திலிருந்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இந்த முன்பாக 2 ரோவை ஒதுக்கியிருக்கிறோம். நேற்றைக்கு நாங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் பேசினோம். ஆகவே பிள்ளைகள், வாலிபர்கள் நீங்கள் வந்த பிறகு இந்த இடத்துல வந்து நீங்கள் உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Exodus 17 from verse 8 to verse 16. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் துவக்கி, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலரை மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேலே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். Let me read that in English. Then came Amalek and fought with Israel in Rephidim. And Moses said unto Joshua, choose us out men and go out fight with Amalek. Tomorrow I will stand on the top of the hill with the rod of God in mine hand. So Joshua did as Moses had said unto him, and fought with Amalek. And Moses, Aaron, and Hur went up to the top of the hill. And it came to pass when Moses held up his hand that Israel prevailed, and when he let down his hand, Amalek prevailed. But Moses' hands were heavy. They took a stone and put it under him, and he sat thereon
And Aaron and Hur stayed up his hands, the one on the one side and the other on the other side. And his hands were steady while the going down of the sun. And Joshua discomfited Amalek and his people with the edge of the sword. And the Lord said unto Moses, write this for a memorial in a book, and rehearse it in the ears of Joshua, for I will utterly put out the remembrance of Amalek from under heaven. கர்த்தர் இந்த காலையிலே இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Praise the Lord. இந்த 17ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த முதல் யுத்தம், the first war that the Israelites faced, is being recorded in from verse 8 to verse 16. யாத்ராமத்தின் புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு அவர்களை நடத்தி கொண்டு போனதை நாம் வாசிக்கலாம். 14-15 அதிகாரத்திலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வெளியே வந்த பொழுது 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதலாவதாக வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். God satisfied them with good water to drink. அவர்கள் தண்ணீரை பருகி திருப்தி அடைந்த பொழுது அவர்களுக்கு ஒரு சத்துரு ஒருவன் வருகிறான். There is an enemy that is coming to fight with Israel. அதுதான் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கவில்லை. Israelites did not initiate to go for a war or a battle, but it was the enemy which was coming to fight with God's people. நாம் எந்த சண்டைக்கோ யுத்தத்திற்கோ நாம் போவதில்லை. ஆனால் சத்துரு என்ன செய்கிறான் என்றால், நம்மை முறியடிப்பதற்காக, நம்முடைய விசுவாசத்தை தளர்ந்திடும்படியாக சத்துரு நம்மோடு கூட வந்து யுத்தம் செய்கிறவனாக இருக்கிறான். அப்படி என்றால் இந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்? ஒரு நாள் முடிந்து விடுமா? அப்படி அல்ல. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களும் பொல்லாத ஆவிகளோடு மட்டும் நமக்கு அநேக யுத்தங்கள் உண்டு. நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழும் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? யுத்தங்களும் போராட்டங்களும் ஒன்றன் பின்றாக வந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு காரணம், இந்த உலகம் சத்துனுடைய கரத்தில் இன்னும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 8ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 8-16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்ரு ஆகிய அமலேக் வருகிறான். மோசே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர், the leader Moses was there. அவருக்கு பணிவிடை, அவருக்கு உதவி செய்த யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். He was a young man. Joshua was an army commander. He was a fighter. அவன் யுத்த வீரனாக இருந்தான். அதோடு கூட இன்னும் 2 பேரை குறித்து வாசிக்கிறோம். ஹூர் என்ற ஒருவரை குறித்தும் ஆரோன் என்பவரை குறித்தும் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். These are the Bible characters we are able to read from verse 8 to verse 16. ஆண்டவர் பாருங்கள், இவர்கள் போய் யுத்தம் செய்யும் பொழுது, இவர்களுக்கு எதிராக அமலேக்கியர் வந்து யுத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை தந்தார். ஆமென். நாம் யுத்தம் செய்கிறோம், கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு. You fight the battle, God gives the victory. நாம் யுத்தத்தை போராடுவோம், வெற்றி கர்த்தருடையது, கர்த்தர் நமக்காக வெற்றியை தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்துரு யார் என்பதை முகவரிலே சொல்லி நான் செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அமலேக்கு யார் என்றால், ஏசாவுடைய பேரன், கிராண்ட்சன் ஆஃப் ஈசா. யாக்கோபும் ஏசாவையும் குறித்து வாசிக்கிறோம் அல்லவா? அந்த ஏசாவினுடைய சந்ததியிலே வந்தவன் தான் இந்த அமலேக்கியன், அமலேக் என்பதை குறித்து வேதத்திலே வாசிக்கலாம். இந்த சத்துரு எப்படி தாக்குவான்?
இவன் சாதாரண சண்டை போடுகிறவன் அல்ல, இவன் இஸ்ரவேலுக்கு சந்ததியாக எதிர்த்து வந்த ஒரு சத்துரு இவன். உபாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 25, I will read verse 17 and 18. உபாகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு நேராக அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். டியூட்ரானமி சாப்டர் 25 verse 17 and verse 18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீணரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அந்த வசனத்தை நீங்கள் மெதுவாக வாசிக்கும் பொழுது எப்படி இந்த சத்துரு நம்மை தாக்குகிறான், இது சாதாரண தாக்குதல் அல்ல. அந்த சத்துரு எப்படி தாக்குகிறான் என்றால், நீங்கள் இளைத்து விடாய்த்திருக்கையில், நாம் சோர்ந்து வேலை செய்து களைத்து போய் இருக்கும் பொழுது, சம்டைம்ஸ் we are so tired physically, spiritually, நாம் விடாய்த்திருக்கையில் அவன் யாரை தாக்குவான்? அந்த சேனையிலே பின்பாக வருகிறார்கள் பாருங்கள், பின்பாக வருகிறவர்களை இவன் தாக்கி அவர்களை வெட்டி போடுகிறான். இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். He is a very trickish enemy, very cunning enemy. மிகவும் தந்திரமாக செயல்படுகிறவன். ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் 2 பேர் நல்லாக போராடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பின்பாக ஒரு சேனை இருக்கும், குடும்பம் இருக்கும், சபை இருக்கும். ஒரு சிலர் அந்த காரியங்களிலே சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அவர்களை தான் தாக்குவான். He will not attack the strong people, he will attack the weak people. வேற விதத்தில் சொல்ல போனால், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவன் தாக்குவது ஸ்ட்ராங் பாயிண்ட் அல்ல, வீக்கஸ்ட் இடத்தை தான் அவன் தொட்டு அவன் சந்திப்பான். நம்முடைய இயல்பு என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், we always keep strengthening our strong points. நம்ம எதில் பாசிட்டிவாக, எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதை நாம் பலப்படுத்தி கொண்டே இருப்போம். வீக் பாயிண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதுதான் நம்முடைய டெண்டன்சி. நன்றாக பாடினால் அதில் நன்றாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார்கள், நன்றாக படித்தால் படிப்பையே படிப்பார்கள். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்றால், இருக்கிற ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ்லாம் விட்டு எந்த இடத்துல வீக்னஸ் இருக்கிறதோ அங்கே தாக்கி கொண்டே இருப்பான். அதை அவன் தாக்கும் பொழுது நாம் அமைதியாக இருந்து அதை வென்று விடுவோம். மறுபடியுமாக அந்த வீக் பாயிண்ட்டை தான் தாக்குவோம். ஆனால் நம்ம அந்த வீக் பாயிண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோன்று நமக்கு சில நேரத்தில் உதிக்காது. ஆண்டவர் பாருங்கள், அந்த நேரத்தில் தான் அமலேக்கு அவர்களுக்கு எதிராக வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை தந்தார். ஆமென். இந்த தேவனுக்கு ஒரு பெயரை மோசே இந்த பகுதியிலே தருகிறார். மோசஸ் gives a name for this God who fought and won the victory for them. அவருக்கு பெயர் என்ன தெரியுங்களா? யெகோவா நிசி. His name is Jehovah Nissi. இந்த யுத்தத்தை அவர்கள் வென்று முடித்த பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டி மோசே கர்த்தருக்கு யெகோவா நிசி என்று அங்கே பெயரிடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியை நான் அநேக முறை பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு அதை புதிதாக உங்களிடம் நான் அதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அமலேக்கை வெல்வதற்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற படிகள் தான் என்ன? How can we experience Jehovah Nissi in our life? Even young people, children, you are studying. கர்த்தர் நமக்கு எப்படி ஞானத்தை தருவார்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வருகிறது, ஒரு காரியத்தில் நம்மால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். எப்படி நாம் இந்த அமலேக்கை வெல்வது? How can we be strengthened in whatever places where we are weak? Let me give you 5 steps from verse 10 to verse 16. 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை 5 படிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அந்த ஃப்ரேசஸை தருகிறேன், பின்பாக அதனுடைய சிந்தனைகளை உங்களுக்கு தருகிறேன். 10ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, ஸ்டெப் நம்பர் 1, மோசஸ் went to the top of the hill. மோசே மலையுச்சியில் ஏறினான். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1.
ஸ்டெப் நம்பர் 2, he held up his hand. 11ஆம் வசனம், தன் கையை ஏறெடுத்தான், மேலே ஏறெடுத்தான். மூன்றாவதாக ஸ்டெப் நம்பர் 3, 12ஆம் வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழ் வைத்தார்கள், ஆரோனும் ஊரும் அவனுக்கு ஒத்தாசை செய்தார்கள். அதான் ஸ்டெப் நம்பர் 3. நான்காவது படி ஸ்டெப் நம்பர் 4, 13ஆம் வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். He slew them with the edge of the sword. கடைசியாக ஐந்தாவதாக 13ஆம் வசனம், அவர்களை முறியடித்தான். Discomfited them. அமலேக்கரை அவன் முறியடித்தான். சிந்தனைகளுக்கு தர விரும்புகிறேன். 5, 10ஆம் வசனம், 11, 12, 13, 14ஆம் வசனத்தில் இருக்கிற 5 ஸ்டெப்ஸை உங்களுக்கு தர விரும்புகிறேன். முதலாவதாக ஐ கால் இட் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். வாழ்க்கையிலே நாம் தருகிற முக்கியத்துவம், ப்ரையாரிட்டி இன் கிறிஸ்டியன் லைஃப். இரண்டாவதாக பிரசன்டேஷன் இன் கிறிஸ்டியன் லைஃப், கர்த்தருக்கு நம்மை சமர்ப்பிப்பது. மூன்றாவது படி பார்ட்னர்ஷிப் இன் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஐக்கியம், பார்ட்னர்ஷிப் இன் கிறிஸ்டியன் லைஃப். நான்காவதாக பிரிசெப்ட்ஸ் ஆஃப் காட் இன் கிறிஸ்டியன் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள், த பிரிசெப்ட்ஸ் ஆஃப் காட் இன் அவர் லைஃப். கடைசியாக நம்பர் 5, த ப்ரிகாஷன்ஸ் ஆஃப்டர் எவ்ரி விக்டரி, ஒவ்வொரு வெற்றிக்கும் பிறகு நமக்கு இருக்கும் முன் எச்சரிக்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த பகுதி நமக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றன் பின்றாக நாம் வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவன் நமக்கு யெகோவா நிசியாக இருக்க வேண்டும் என்றால், இஃப் காட் ஹேஸ் டு பி ஜெகோவா நிசி, ஸ்டெப் நம்பர் 1, அமலேக்கை எப்படி முறியடிப்பது? வாசிக்கலாம். 10ஆம் வசனம், verse 10, ஸ்டெப் நம்பர் 1. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோன் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். அவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் ரெவிதிம் என்ற ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். யோசுவாவை மோசே அழைத்து என்ன சொல்கிறான்? யூ சூஸ் பீப்புள் ஹூ கேன் ஃபைட். யுத்தம் செய்கிற மனிதரை நீ தேர்ந்தெடுத்து கொண்டு நீ போய் யுத்தம் செய். யூ கோ அண்ட் ஃபைட். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் நின்று வேடிக்கை பார்க்காமல் ஆரோனையும் ஊரையும் கூட்டிக் கொண்டு மலை உச்சியிலுக்கு நான் செல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு கிளைம்ப் அப் டு த டாப் ஆஃப் த ஹில். மலை உச்சிக்கு நான் செல்ல போகிறேன். லுக் அட் த ப்ரையாரிட்டி ஆஃப் மோசஸ். மோசே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான்? வாட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு மோசஸ்? மோசேக்கு என்ன இம்பார்ட்டன்ட் என்றால், மலைக்கு செல்வதல்ல, மலையினுடைய உச்சிக்கு செல்வது. It is not just climbing up a mountain, but he is going to the top of the hill. மலையின் உச்சிக்கு அவன் செல்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள், பல யுத்தங்கள் வரும் பொழுது நாம் எதற்கு முக்கியத்துவத்தை தருகிறோம்? நாம் பல டெசிஷன்ஸை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது எதற்கு நாம் முக்கியத்துவத்தை தருகிறோம் என்பதுதான் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. We need to give priority to seeking the Lord. ஆண்டவரை தேடுவதிலே, ஆண்டவரை முகத்தை தேடுவதிலே முதலாவதாக முக்கியத்துவத்தை தர வேண்டும். ஆமென். யோசுவா போய் யுத்தம் செய்கிறான். கொஞ்சம் பேர் தான் யோசுவாவோட யுத்தம் செய்கிறார்கள். அநேகர் இருந்தார்கள் இல்லையா? இஸ்ரவேலில் ஆயிரமாக இருந்தார்கள். யோசுவா கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே யுத்தம் செய்கிறான். இப்போ நம்ம இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்போம்? மற்ற ஜனங்க இருக்காங்க, அவங்களோட போய் கொஞ்சம் கதைலாம் பேசி பிளான்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். பட் மோசஸ் வாண்டட் டு பி அவே ஃப்ரம் த பீப்புள். ஜனக்கூட்டத்தை விட்டு அவன் அப்பாற்பட்டு ஆண்டவரோடு கூட தனியே இருக்கும்படியாக அந்த மலை உச்சியை அவன் விரும்பினான்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக செல்வதாக. மோசே நமக்கு உதாரணமாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே அமலேக்கை வெல்ல வேண்டுமா? இஃப் we want to have victory, தொடர்ந்து வருகிற சத்துரு, a trickish enemy, தந்திரமான சத்துரு நமக்கு எதிராக, குடும்பத்திற்கு, சபைக்கு, தனி வாழ்க்கைக்கு, நம்முடைய வேலைக்கு எதிராக வரும் பொழுது, the first thing that we have to do is, I'll go to the top of the mountain. கர்த்தரோடு கூட நான் தனியே சென்று அவரோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அவரோடு கூட நான் நேரத்தை செலவு செய்ய விரும்புகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ எதற்கு நாம் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்றால், டு பி அலோன் வித் காட், ஆண்டவரோடு கூட ஜெபிக்கும்படியாக மலை உச்சிக்கு செல்கிறான். யாரும் போயிருக்க மாட்டாங்கங்க. மோசேயும் ஆரோனும் ஊரும் மலை உச்சியிலே போய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி செய்ய வேண்டும் என்றால், இஃப் we have to give importance to God, what is important in that? There are two important things under priority. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்றுக்கு பெயர் டெசிஷன் மேக்கிங், இன்னொன்றுக்கு பெயர் டிசிப்ளின். இது ரெண்டு இருந்தால் தான் ஏதோ ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவத்தை நாம் தர முடியும். முதலாவதாக we have to decide. நல்ல பிரசங்கம் நல்லா இருந்தது. காலையில் மோசையை பற்றி பேசினார், அதோடு முடிஞ்சது கதை. ஆனால் we have to take a decision. மனதில் நாம் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். மோசே தீர்மானம் எடுத்தான். he made a right decision. என்ன தீர்மானம் எடுத்தான்? ஜாஷுவா, you go and fight. நீ போய் யுத்தம் பண்ணு, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் மலை உச்சிக்கு செல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். he took a decision. தீர்மானங்களை எடுக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு எத்தனை தீர்மானங்களை சரியாக எடுத்திருக்கிறோம்? ஆண்டவரை முன்வைத்து நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? இந்த டெசிஷன் மேக்கிங் சொல்லும் போது ரெண்டு விதத்தில் எல்லாரும் டெசிஷன் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? ஒன்று ப்ரிஃபரன்ஸ், இன்னொன்று ப்ரையாரிட்டி. இதை பொறுத்து தான் டெசிஷன் எடுப்பாங்க. ஐ ப்ரிஃபர் தட், ஸோ ஐ டேக் எ டெசிஷன். தட் இஸ் ப்ரையாரிட்டி ஃபார் மீ, ஐ டேக் எ டெசிஷன். ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் நமக்கு பிடித்தபடி டெசிஷன் எடுத்தால் அது சம்டைம்ஸ் ராங்காக போயிடும். மோசே பாருங்கள், அவன் கர்த்தருக்கு ஏற்றவாறு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். he wanted to be away from the people. முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவதாக டெசிஷன் மேக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ டெசிஷன் மேக்கிங் என்ன செய்கிறது என்றால் ஒரு பிகினிங்கை தருகிறது. டெசிஷன் மேக்கிங் ஆல்வேஸ் கிவ்ஸ் அஸ் அ பிகினிங். ஒரு ஆரம்பத்தை செய்வதற்கு டெசிஷன் மேக்கிங் இருக்கிறது. ஆனால் அந்த டெசிஷன் மேக்கிங்கை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, அந்த டெசிஷன் அழகாக நிறைவு பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? டிசிப்ளின் தேவை. எவ்ரி டெசிஷன் நீட்ஸ் அ டிசிப்ளின். தீர்மானம் எடுத்துவிட்டேன், நான் டெய்லி பைபிள் படிப்பேன், ஆலயத்துக்கு செல்லுவேன், கர்த்தருக்கு கொடுப்பேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், நான் ஒழுங்காக படிப்பேன் என்ற டெசிஷன் பத்தாது. ராத்திரியில் எத்தனை பிள்ளைங்க காலையில் எழுந்து படிப்பேன்னு படுக்கிறாங்க, காலையில் தான் தெரியும் அந்த டெசிஷன் எப்படின்ட்டு. அப்போ ஒரு டெசிஷன் எடுத்தால் அந்த டெசிஷன் பிகினிங், அந்த டெசிஷன் எண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? டிசிப்ளின் தேவை. நம்முடைய மைண்டில் ஒரு ஒழுக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். டெசிஷன் கிவ்ஸ் யூ அ பிகினிங், டிசிப்ளின் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் யூ டு கம்ப்ளீட் த டெசிஷன். மோசே ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் மேலே போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கீழே கதை அடிச்சதில்ல. மோசே தீர்மானம் எடுத்தான், மலை உச்சிக்கு அவன் மேலே சென்றான். இன்றைக்கு இந்த முதல் ஸ்டெப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த ப்ராஜெக்ட், எந்த காரியம் இருந்தாலும், என் படிப்பாக இருக்கலாம், எதிர்காலம் இருக்கலாம், லெட் மீ கிவ் ப்ரையாரிட்டி டு காட். லெட் மீ ஆஸ்க் காட். லெட் மீ கன்சல்ட் காட். யுத்தம் நடக்கிறது, எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ப்ரையாரிட்டி இன் லைஃப். மோசே அவனுடைய வாழ்க்கையிலே எது முதன்மை என்பதை நன்றாக அறிந்திருந்தான். ரெண்டாவது டெசிஷன், 11ஆம் வசனம், ரெண்டாவது குறிப்பு, ரெண்டாவது ஸ்டெப். லெட் மீ ரீட் வேர்ஸ் 11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான்.
அவன் மலை உச்சிக்கு போய் ஏதோ வேணான்னு சொல்லிட்டு அவன் படுக்கை போட்டு தூங்கவில்லை. 2 கரங்களையும் பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி கொண்டே இருந்தான். He lifted both his hands on the hilltop. 2 கரங்களையும் போய் அவன் உயர்த்தி கொண்டே இருந்தான். எப்பொழுதெல்லாம் அவன் கரம் உயர்த்தப்பட்டிருந்ததோ அப்பொழுதெல்லாம் கீழே இஸ்ரவேலர்கள் வென்றார்கள். எப்பொழுதெல்லாம் கையை கீழே தாழ விட்டானோ இஸ்ரவேலர்கள் யுத்தத்திலே அவர்கள் தோற்றார்கள். So what does this lifting up of the hand mean? கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவது எதை குறிக்கிறது என்றால் presenting ourselves to God. ஆண்டவரிடத்திலே நம்மை அவருக்கு படைப்பது. 141 சங்கீதம், Psalm 141, 141 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Psalm 141 verse 2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. The lifting up of my hands as evening sacrifice. What is the meaning of lifting up of the hands? கரங்களை உயர்த்துவது ஆண்டவருக்கு பலி செலுத்துவது, ஆண்டவருக்கு நம்மை படைப்பது. The second step what Moses was doing, மோசே நமக்கு கற்றுக் கொடுக்கிற 2வது படி என்னவென்றால் மலை உச்சிக்கு சென்று தன் 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக அவன் உயர்த்தி கொண்டிருந்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆராதனையில் 2 கையை தூக்கும் போது பாருங்கள், அப்படி தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கீழே போயிடும். அப்போ எவ்வளோ உயர்த்துறோமோ அவ்வளோ வெற்றி நமக்கு, எவ்வளோ கீழே இருக்கிறோமோ அவ்வளோ தோல்வியை தான் நாம் சந்திப்போம் வேதத்தின்படியாக. ஏன் மோசே கையை உயர்த்தினான்? அது அந்திபலி தான், தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான் என்றால் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். verse 16 of Exodus 17 பாருங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால். ஏன் நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும்? enemy's hand is against the Lord. அவனுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கிறதே, நம்முடைய கைகளும் உயர்த்தப்பட வேண்டும். மோசே இதை நன்றாக அறிந்திருந்தான். அவன் நம்மேல் கை வைக்கிறான். சத்துரு நம்மேல், நம் குடும்பத்தின் மேல், இஸ்ரவேலர் மேல் தன் கைகளை வைக்கும்போது நான் என் கையை உயர்த்த வேண்டும். I have to lift my hand. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? குடும்ப தலைவன், சபை தலைவன், கம்பெனியுடைய தலைவன் தன் கைகளை தூக்கவில்லை என்றால் அவனுக்கு பின்னால் வருகிற ஃபாலோவர்ஸ் வில் ஃபேஸ் டிஃபீட். குடும்ப தலைவனாகிய நாம் நம்முடைய கரங்களை தூக்கவில்லை என்றால் குடும்பம் தோல்வியடையும். சபை தலைவன் கைகளை தூக்கவில்லை என்றால் சபை தோல்விக்குள்ளாக செல்லும். ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க தன் கரங்களை தூக்கவில்லை என்றால் அது அப்படியே படுத்துவிடும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப். மோசே தன் கையை உயர்த்தினான். அப்படி என்றால் அவன் கரத்தில் என்ன வைத்திருந்தான்? சும்மா கையை தூக்கி வைத்திருந்தானா? அவன் கரத்திலே ஆண்டவருடைய கோலை அவன் பிடித்து கொண்டிருந்தான். 12ஆம் வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்போது அவர்கள் கல்லை கொண்டு வந்து அவன் கீழ் வைத்தார்கள். அவன் அதன் மேல் உட்கார்ந்தான். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான். மோசே என்ன சொல்லுகிறான் என்றால் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். ஜாஷுவா, யூ கோ அண்ட் ஃபைட் த பேட்டில். நீ போய் யுத்தம் செய். நான் உங்களுக்காக கைகளை உயர்த்துவது மட்டுமல்ல, என் கைகளை என்ன இருக்கிறது? கர்த்தருடைய கோல், ஆண்டவருடைய கோல், தேவனுடைய கோலை நான் சுமந்து கொண்டு நிற்பேன். நம்முடைய கரத்தில் கர்த்தர் ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். You and I have a rod in our hand. ஒரு கோல் இருக்கிறது. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிங்கள், நமக்கு நேரம் இல்லை. எக்ஸடஸ் 4th சாப்டரில் நீங்கள் வாசித்தீங்கன்னா த ராடை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கின்றன. மோசையுடைய கோல், அந்த கோலை கர்த்தர் கீழே போட சொன்னார். பார்வோனிடம் செல்லும்பொழுது அந்த கோலை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த அதிகாரத்தில் ஒரு மாற்றம் என்னவென்றால், முதலாவதாக அந்த கோல் அவனுடைய பர்சனாலிட்டியை குறித்தது. The rod spoke about his personality, அவன் ஆள் தத்துவம். இன்றைக்கு திடீரென்று ஒருத்தர் நல்ல ஒரு தடி, ஒரு கோல் எடுத்துட்டு
நடந்து வந்தால் என்ன சொல்லுவோம்? அவர் ஒரு மெய்ப்பெண். இல்லைனா கோலை வச்சுட்டு வந்தானா அவர் செக்யூரிட்டி போல். அப்போ கைகளில் இருக்கிறத வச்சுட்டு தான் நம்முடைய பர்சனாலிட்டி தெரியும். நீங்கள் இந்த சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு கழுத்தில் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் போட்டால் உங்களை என்ன சொல்லுவாங்க? இன்ஜினியர்னா சொல்லுவாங்க. கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் இருந்தால் ஹலோ இன்ஜினியர்னா சொல்லுவாங்க, ஹலோ டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆகவே நம்முடைய கரத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நம்முடைய பர்சனாலிட்டி. மோசே தன்னுடைய கைகளிலே ஒரு கோலை வைத்திருந்தான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் பிரயாணம் செய்கிறான், கழுதையின் மேலே எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசையின் கோல் அல்ல, தேவனுடைய கோல். அந்த கோலை எதன் மேல் வைக்காமல் கையிலே பிடித்து கொண்டிருந்தானா. அப்படி என்றால் என்ன? The rod that pointed his personality became his potential. அவனுடைய கோலை கர்த்தருடைய கோலாக மாற்றினார். இதுதான் நான் சொல்ல வேண்டிய குறிப்பு. Our rod should become God's rod. மோசேயுடைய கோல் 40 வருஷமாக அந்த கோலை வச்சு தான் ஆடை மேய்த்து கொண்டிருந்தான். பிரதர் சிஸ்டர், உங்கள் கையில் ஸ்டெத் இருக்கா? இல்லை உங்கள் கையில் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் இருக்கா? உங்கள் கையில் என்ன இருக்குது? கம்ப்யூட்டர் இருக்கா? சாஃப்ட்வேர் இருக்கீங்களா? Ours should become God's. ஆண்டவர் பாருங்கள், மோசையை சென்று மோசைகிட்ட என்ன சொன்னார்? உன்னுடைய பொட்டென்ஷியல், உன்னுடைய பர்சனாலிட்டி, உன் கரத்தை எனக்கு நேராக உயர்த்து. சப்மிட் இட் இன்டு மை ஹேண்ட்ஸ். அதை எனக்காக நீ ஒப்புக்கொடு. இந்த வெற்றியினுடைய 2வது படி என்ன தெரியுமா? நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு எல்லாவற்றையும் நம்முடைய கரத்திலே கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி வைக்கும் பொழுது அதை கர்த்தர் பலனுள்ளதாக மாற்றி நமக்கு மறுபடியுமாக தருவார். ஆமென். ஸ்டெப் நம்பர் 3, முதலாவதாக ப்ரையாரிட்டி, 2வதாக பிரசன்டேஷன், தன்னை ஒப்பு கொடுத்தான். 3வதாக 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லெட் மீ ரீட் verse 12. மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாய் இருந்தது. அநேக சத்தியங்கள் இந்த 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3வது காரியத்தை என்ன சொல்லலாம் என்றால் பார்ட்னர்ஷிப், ஐக்கியம். மோசே வாஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. அவன் தான் ஹீரோன்னு சொல்லவே மாட்டான். ஆமென். சில காரியத்தை சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். கல்யாணத்தில் நான் தான் மாப்பிள்ளைப்பா, சாகலை நான் தான் பிடம், ஐ ஆம் த இம்பார்ட்டன்ட் பர்சன். சில பேர் அப்படி தான் இருக்கணும் விரும்புவாங்க. அப்படி தனியாக இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு கட்டம் வரும்போது நாம் எல்லாத்தையும் விட்டு விடுவோம், இழந்து விடுவோம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது we need to have partnership. ஒரு ஐக்கியம் தேவை. மோசேக்கு ஒரு ஆரோன் தேவை, மோசேக்கு ஒரு ஊர் தேவை. வலது பக்கத்திலே ஒரு அசிஸ்டன்ட் வேண்டும், இடது பக்கத்திலே அவனுக்கு உதவி செய்ய ஒரு அசிஸ்டன்ட் வேண்டும். தட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப். அதற்கு பேர் தான் ஒரு ஐக்கியம் என்று சொல்லலாம். ஏன் நமக்கு ஐக்கியம் தேவை? 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசேயின் கைகள் தளர்ந்து போயிற்று, அசந்து போயிற்று. The hands of Moses became so tired. எவ்வளோ நேரம் கையை தூக்கி வச்சுட்டுருக்கு? கையில் ஒரு ராடை வச்சுட்டு ஆரோனும் ஊரும் இருந்தாங்க. யாரும் என் கையை பிடிக்காதீங்க, என்னால் தூக்கி வைக்க முடியும். எவ்வளோ நேரம் தூக்கி வைப்பார்? கை அசந்து கை கீழே இறங்குகிறது. அந்த கை இறங்கிவிட்டால் அவர்கள் யுத்தத்திலே தோர்த்து போய்விடுவார்கள். அந்த கை ஸ்டெடியாக, அது நிலைவரமாக உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பெரிய தேவனுடைய மனுஷனாகிய மோசையே சோர்ந்து போவான். ஆண்டவரோடு கூட 40 வருஷங்கள் மலையில் போய் இருந்த அந்த மோசேக்கு என்ன வரும்? சோர்வு வரும். எனி பர்சன், எனி ஹியூமன் பீயிங் வில் கோ த்ரூ திஸ் டிஜெக்ஷன் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட் இன் லைஃப். அந்த நேரத்தில் அவனை தூக்குவது எதுவென்றால் 2 பக்கத்தில் இருக்கிற ஆரோனும் ஊரும். Who is this Aaron? ஆரோன் யார் என்றால் கர்த்தருடைய ஆசாரியன், the priest of God. Who is this Hur? இந்த ஊர் என்பவன் யார் என்றால்
டேபர்நாக்கிள் கட்டினாங்க பாருங்கள், அந்த டேபர்நாக்கிளை கட்டினனுடைய பேரன் தான் ஹூருடைய பேரன். இந்த ஹூர் மேலே வந்து என்ன செய்கிறார், ஒரு பக்கத்திலே ஆரோனும் ஒரு பக்கத்திலே ஊரும் அவனுடைய கைகளை உயர்த்தி பிடித்தார்கள். ஸோ why do we need partnership? Why do we need fellowship? நாம் ஏன் ஐக்கியம் வேண்டும்? சபைக்கு நாம் வந்து போகும்பொழுது ஒருவருக்கொருவர் நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் வேணும். மற்றவருடைய பெயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய மற்ற பிலீவர்ஸ் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு பேர் ரோபோஸ்ன்னு சொல்லலாம். அப்படி வந்து உட்காந்துட்டு அப்படி போகிறது, அப்படி இருக்கவே கூடாது. நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், வாட் டஸ் ஃபெலோஷிப் பிரிங் இன் அவர் லைஃப்? இந்த பார்ட்னர்ஷிப் மோசேக்கு என்ன கொண்டு வந்தது? 2 காரியத்தை கொண்டு வந்தது. ஒன்று, இட் brought ரெஸ்ட் டு ஹிம், இட் brought ரெஸ்டரேஷன் டு ஹிம். முதலாவதாக அவனுக்கு இளைப்பாதலை கொண்டு வந்தது. அவங்க என்ன செய்தாங்க, போய் ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு அந்த கல்லின் மேல் என்ன செய்தார், மோசே உட்கார்ந்தார். இவ்வளவு நேரம் நீ நின்று கொண்டிருக்கிறாய், நீ உட்காரு. He had little rest to sit down. Fellowship, partnership brings rest in our souls. நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. ஆரோனு கூட ஐக்கியம் தேவை, ஆரோனோடு கூட ஐக்கியம் தேவை, ஊரோடு கூட ஐக்கியம் தேவை. சபைக்கு வந்தால் பாஸ்டருக்கு பிரேஸ் லார்ட் சொல்லாமல் கூட போய்டுறாங்க. வேறு சபையை பற்றி சொல்ல, நம்ம சபையை பற்றி தான் சொல்கிறேன். ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டு கொஞ்சம் ஃபெலோஷிப் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. ஆமென். நமக்கு ஐக்கியம் தேவை. நாம் மற்றவர்களோடு கூட ஐக்கியம் தேவை. இங்கே இந்த வசனத்தில் பாருங்கள், கல்லை கொண்டு வந்து அவனை உட்கார வைத்தார்கள். ஒரு கையை ஆரோன் தூக்கினான், இன்னொரு கையை, 2 கையை கீழே இறக்கினாங்களா என்ன ஆகும்? யுத்தத்திலே தோல்வி வந்துவிடும். கர்த்தர் அங்கே யுத்தம் செய்கிறார், உண்மைதான். ஆனால் இங்கே மோசே கையை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். 2 பேர் அவன் கைகள் தளர்ந்த போது தூக்கின போது விக்டரி வாஸ் ரெஸ்டோர்டு. இளைப்பாறுதல் மட்டுமல்ல, மீட்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எது வரைக்கும் கையை தூக்கினான் தெரியுங்களா? அந்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாயிருந்தது. அப்போது ஃப்ரம் த டான் டு டஸ்க், காலை முதல் இரவு வரையிலும் கைகள் நிலைவரமாக இருந்தால் என்ன? வெற்றி உண்டு. The hands have to be steadily raised up towards heaven. அந்த மலை உச்சியிலே கைகள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதுதான், அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும்பொழுது தான் it is sustained. Somebody has to sustain. prayer partners, நமக்கு மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆரோனை கொடுத்திருக்கிறார், சபை போதகரை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஊராகிய சகல விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். ஸ்டெப் நம்பர் 4, 4வது வாசிக்கிறேன். 13ஆம் வசனம், verse 13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். இப்போ த சீன், காட்சி வந்து மலையிலிருந்து எங்கே போகுது? ஃபைட்டிங் ஃபீல்டுக்கு போகுது. யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். 3 steps that was happening in the top of the hill. மேலே போனார், அவர் மேலே ஏறி போனார். அப்புறம் 2வது ஸ்டெப் என்ன செய்தார்? 2வது என்ன செய்தார்? தன்னுடைய கைகளை மேலே தூக்கி வைத்து கொண்டிருந்தார். பார்ட்னர்ஷிப், மேலே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நடக்கிறது. ஆரோன், மோசே, ஹூர் கைகளை உயர்த்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் மேலே இருக்கிறது. 2 ஸ்டெப்ஸ் தட் வாஸ் ஹேப்பனிங் டவுன். 2 காரியங்கள். முதலாவதாக தான் 13ஆம் வசனத்தை வாசித்தேன். அவன் எப்படி வெற்றி பெற்றான்? பட்டய கருக்கினாலே. த எட்ஜ் ஆஃப் த சோர்ட், நாட் த சோர்ட். பட்டயம் என்று சொல்லவில்லை, பட்டயத்தினுடைய கருக்கு. ஹீப்ரூஸ் சாப்டர் 4 and verse 12. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தால், the word of God is a two-edged sword. கர்த்தருடைய வசனம் இரு புறம் கருக்குள்ள பட்டயம். நம்ம வீட்டில் இருக்கிற கத்திலாம் எந்த பக்கம் மொத்தம் ஷார்ப்பாக இருக்கும்? ஒரு பக்கம் தான் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பக்கம் தான் வெட்ட முடியும். சில நேரத்தில் திருப்பி வெட்டி பார்ப்போம், என்ன வெட்ட மாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் வேத வசனம் எப்படியா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது ஊடுருவி பாயும், அது சத்துருக்களையும் வெட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அது ஊடுருவி பாயும். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இட் வில் பெனட்ரேட் அஸ். நமக்கு உள்ள
உள்ளே போய் நம்மோடு கூட பேசுமா, சத்துருக்களையும் அது சிதறட்டி போடுமா. கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் வசனங்களை நம்ம கேட்கும் போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நமக்குள்ளே வரும்போது அப்படி ஊடுருவி உள்ளே வரும் அந்த வசனம், அது உள்ளே வரும். அது ரெண்டாவது பாருங்கள், சத்துருக்களையும் அது முறியடிக்கும். யோசுவா தன் கரத்தில் இருக்கிற பட்டய கருக்கினாலே முறியடித்தான். திஸ் இஸ் த பிரிசெப்ட்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனங்கள். சோர்ந்து போகும்போது, யுத்தத்திலே நாம் இருக்கும்போது, போராட்டங்களிலே இருக்கும் பொழுது ஆலோசனைகள் நமக்கு வேணும். அந்த ஆலோசனை தருவது கர்த்தருடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயம்தான். ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய ஆலோசனைகள் தான் நமக்கு அந்த வெற்றியை நமக்கு தரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க பிசாசு வருகிறான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணது சாத்தான் தான். சாத்தான் இயேசுவை பார்க்கும்பொழுது சொந்த வார்த்தைகளை இயேசு பேசவில்லை. இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை அவனுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து சத்துருவை, பிசாசை மேற்கொண்டது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆமென். நேற்று சண்டே ஸ்கூல் மீட்டிங்கில் நாங்கள் சொன்னோம், நம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆமென். நாம் மனப்பாடம் செய்யணும். நம்ம பைபிளை படித்தாதான் பிள்ளைங்க பைபிள் படிப்பாங்க. நம்ம படிக்காமல் அவங்கள படிக்க சொன்னால் நீங்கள் படிச்சிங்களா நம்மளை கேட்பாங்க. என்ன எல்லாம் என்ன அப்படி பார்க்குறீங்க? பிள்ளைகள் அடுத்த வருஷத்தில் நல்ல வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து, வசனத்தை இப்படி பார்த்துட்டு எழுத முடியாத வசனத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்யணும். என்னப்பா வாட் ஜீவன்? வசனத்தை மனப்பாடம் செய்து வசனத்தை நீங்கள் படித்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். வசனம் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய சிசின்னு சொல்கிறாங்க பாருங்கள், 1000 cc, 200 cc, 300 cc, thousands of cc ஆஃப் பைக்ஸ், கார் இருக்குல்ல. நம்ம பார்த்து கேட்கணும், நான் எவ்வளோ சிசி, என்கிட்ட எவ்வளோ வசனம் இருக்குது, இருதயத்தில் எவ்வளோ வசனத்தை நான் வைத்திருக்கிறேன். யோசுவா பட்டய கருக்கினாலே சத்துருவை முறியடித்தான். கடைசியாக 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஐ வில் டெஸ்ட்ராய் தி அமலக்கைட்ஸ். யாத்ராமத்திலிருந்து நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு எதிராக நிறைய சத்துருக்கள் இருந்தார்கள். பெலிஸ்தர் இருந்தாங்க, பிலிஸ்டைன்ஸ் இருந்தாங்க, பெரிசைட்ஸ் இருந்தாங்க, நிறைய சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலை தொடர்ந்து மறுபடியுமாக வந்த ஒரு சத்துரு யார் என்றால் அமலேக்கியன். He was a continual enemy. He was not only a cunning enemy, he was continually coming against Israel. அன்றைக்கே கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த நடந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, மோசே நீ மலைக்கு சென்றாய், உன் கையை உயர்த்தினாய், நீ ஆரோனோடு ஊரோடும் ஐக்கியம் கொண்டாய், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு புத்தகத்தில் எழுத வேண்டும். அன்றைக்கே கர்த்தர் ஜேர்னல் எழுத சொன்னார். ரைட் இட் இன் அ புக். You write it and rehearse it in the years of Joshua. யோசுவாவிடம் அதை சொல். யார்கிட்ட சொல்ல சொன்னார்? யோசுவா கிட்ட சொல். அன்னைக்கு யோசுவா அதை வெற்றி பெற்றான். ஆனால் யோசுவாக்காக நீ ஒரு புத்தகத்தில் அதை எழுதி யாருக்கு சொல்லிக்கொண்டே இரு? யோசுவாவிடம் சொல்லிக்கொண்டே இரு. காரணம், உனக்கு பிறகு வருகிற தலைவன் யார்? யோசுவா தான். Joshua will become your successor. இங்கே இருக்கிற தாய் தகப்பன்மார் பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு பிறகு வருகிறது உங்களுடைய பிள்ளைகள் தான். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எழுதி, உங்கள் பிள்ளைகளுடைய காதுகள் கேட்கும்படியாக உங்கள் பிள்ளைகளுக்கு வசனங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இஃப் யூ ஃபெயில் டு டூ, தட் இஸ் த எண்ட் ஆஃப் இட். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் வரும்போது நம்ம எவ்வளோ ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறோம். நாம் நிச்சயமாக செய்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மேலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும், நம்மை குறித்து, ஆண்டவரை குறித்து எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மோசே அன்றைக்கு சொன்னபடியினாலே, அன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து மோசே பெற்று யோசுவாவிடம் சொன்னதினாலே
யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே மோசே மரித்த பிறகு யார் தலைவனாக மாறினது? யோசுவா தலைவனாக மாறினார். அடுத்த ஜெனரேஷன்ஸ் எழும்ப வேண்டும் என்றால், அடுத்த சந்ததி தலைவர்களாக வர வேண்டும் என்றால், நம்ம படித்தது, நாம் இருக்கிற நிலைமைக்காகலும் மேலாக நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்றால், டெய்லி நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு நான் சொல்லுகிறேன், இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரிகாஷன், முன் எச்சரிப்பு. கர்த்தர் சொன்னார், ஆஃப்டர் எவ்ரி விக்டரி யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல், பிகாஸ் we can just slide away. அப்படி சறுக்கி விடுகிற சான்சஸ் இருக்கிறது. ஆகவே இந்த வெற்றிக்கு பிறகு யோசுவாவிடம் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக, டோன்ட் ரிலை ஆன் பாஸ்ட் விக்டரிஸ் மோசஸ், கடந்த காலத்தில் வெற்றி பெற்ற என்று அதை சார்ந்து வாழாதே, அவன் காதுகளிலே சொல்லி இதை சொல்லிக்கொண்டே இரு, அவனை அடுத்த தலைவனாக மாற்றுவன் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டார். யோசுவா தான் மோசே சம்பாதித்த கானானை எல்லாருக்கும் சுதந்திரமாக கொடுத்தான். ஆமென். இன்றைக்கு நமக்கு பிறகு நம்முடைய தலைமுறை சக்சஸ்ஃபுல்லாக வர வேண்டும் என்றால் கர்த்தர் தான் அதை செய்ய முடியும். ஆண்டவருடைய பயம்தான் அதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் அடுத்த சந்ததியை ஆசீர்வதித்து எழுப்புவார். ஆமென். இன்றைக்கு நாம் யுத்தம் செய்கிறோம், கர்த்தர் வெற்றி கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு யெகோவா நிசியாக இருக்கிறார். ஸ்டெப் நம்பர் 1 இஸ் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம். ஸ்டெப் நம்பர் 2 இஸ் ப்ரெசன்டேஷன், கர்த்தருக்கு நம்மை சமர்ப்பிப்பது. ஸ்டெப் நம்பர் 3 இஸ் பார்ட்னர்ஷிப், ஐக்கியம். ஸ்டெப் நம்பர் 4 இஸ் ப்ரிசெப்ட்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனங்கள். அண்ட் ஸ்டெப் நம்பர் 5 இஸ் முன்னெச்சரிக்கை, ப்ரிகாஷன். கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், முடித்து விடலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய வசனம் எவ்வளோ வருஷங்களுக்கு பிறகும் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிறது. நீர் எங்களுடைய யெகோவா நிசியாக இருக்கிறீர். யூ ஆர் ஜெகோவா நிசி. யெகோவா நிசி. இன்றைக்கு இந்த 5 ஸ்டெப்ஸ், மோசே எடுத்த இந்த 5 படிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுப்போம். எழுந்து நிற்போமா? Just take the victory with you when you go home today. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த வெற்றியை எடுத்து செல்லுங்கள். ஆண்டவரே, நம்பர் 1 priority in my life is to go to the top of the hill. மலை உச்சிக்கு நான் போயிடுவேன். I don't want to hear what the people say. ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு இரண்டாவது தான் கர்த்தாவே. I want to go to the top of the hill. Brother, sister, நீங்க தனி இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அறை கதவை பூட்டிக்கொண்டு ஜெபியுங்கள். நீங்கள் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை தேடும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் தருவார். Don't forget God in your life. Just keep God number 1. எல்லாவற்றிலும் கர்த்தர் முதல். என் வாழ்க்கையிலே ஒரு புதிய பிளான் செய்யறேனா, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை கன்சல்ட் பண்ணுங்க. மோசேக்கு ஆரோனை கொடுத்திருந்தார். He consulted with Aaron. சுயமா செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாது. harsh decisions, rapid decisions அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரை கேட்டு ஜெபம் பண்ணி நம்ம தீர்மானங்கள் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நான் இந்த ஆராதனையின் பாடலை பாடும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு யெகோவா நிசியாகிறோம். 2024 எங்கெங்கெல்லாம் நான் தோல்வியை சந்தித்தேனோ அந்த இடத்துல அமலேக் என்னை தாக்கி இருக்கிறான். Amalek has attacked me unnecessarily to give me failure, but Jehovah Nissi will give me success today. இதுதான் செய்தி சகோதரனே, சகோதரியே. யெகோவா நிசி உங்களுக்கு வெற்றியை தருவார். யெகோவா நிசி உங்களுக்கு வெற்றியை தருவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த பாடலை பாடுவோமா? கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh Lord my God,
ஒவ்வொரு செய்தியையும் நான் ஆயத்தம் பண்ணும் பொழுது ஒரு வாரம் முழுவதும் அதற்காக நான் செலவு செய்கிறேன். Every message that I share here, God knows I prepare from Monday to Saturday. And I bring the word of God with burden. பாரத்தோடு தான் உங்களுக்கு நான் அதை ஏதோ ஒரு செய்தியை நான் தருவதில்லை. இது தீர்க்க தரிசனமான செய்தி. 2024 எந்தெந்த வீக் ஸ்பாட்ல அவன் அட்டாக் பண்ணினானோ அதுல யெகோவா நிசி உங்களுக்கு வெற்றியை தருவார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்க. இதை நீங்க காண்பீங்க, நீங்க அதை காண்பீங்க, நீங்க பார்ப்பீர்கள். அதை நான் இங்கிருந்து நான் சும்மா சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். நீங்க அதை விசுவாசிங்க. பி சீரியஸ் வித் தட். கையை நீங்க உயர்த்துங்க. வீட்டில் போய் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்க எடுத்திருக்கிற காரியத்துல அபூர்வமான ஒரு வெற்றியை காண்பீர்கள். ஏன் சில இடத்துல பிரச்சனைகள் என்றால் அமலேக்கு வந்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மளை ஸ்லோ பண்றான். அந்த அமலேக்கு நம்முடைய ப்ராஜெக்ட்ஸை ஸ்லோ பண்ணுவான். பட் இன்றைக்கு யெகோவா நிசி உங்களுக்கு வெற்றியை தருவார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே வெற்றியை காண்பீர்கள். உங்களுடைய காரியங்களிலே ஒரு ஸ்பீடை பார்ப்பீங்க. உங்க காரியங்கள் முடிந்து போன காரியங்களை கர்த்தர் ஆரம்பிப்பார். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, யெகோவா நிசி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடி, கர்த்தாவே, நான் கேட்டது மனிதனுடைய சத்தம் அல்ல, இன்றைக்கு நான் கேட்டது உம்முடைய வார்த்தை. மோசேயை போல நான் மலை உச்சிக்கு போறேன். ஆண்டவரே, என் சுய பலன் கிடையாது, என்கிட்ட எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இதை செஞ்சேன், இதை செய்ய போறேன். சாரி பிரதர் சிஸ்டர், you will go into failure, but consult God. Keep God first in your life, then see what happens. கர்த்தரை முதலாக வைத்து நீங்க ஆரம்பிங்க. கர்த்தரை வைத்து நீங்க முன் செல்லுங்க. நீங்க பாருங்க, பல மடங்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாரத்தோடு நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். எங்க ஜெப விண்ணப்பங்களோடு உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, அநேக காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற அமலேக்கை நாங்கள் வெற்றி பெற, எங்கள் வாழ்க்கையிலே வந்து எங்களோடு கூட போராடுகிற இந்த சத்துருவின் அமலேக்கை நாங்கள் தோற்கடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, இங்கு நின்று கொண்டிருக்கிற இருதயத்தை கர்த்தர் அறிவீர். ஒவ்வொருவரும் கடந்து செல்கிற பாதைகளை கர்த்தர் அறிவீர். ஒவ்வொருவரும் கடந்து செல்கிற போராட்டங்களை கர்த்தர் அறிவீர். ஒவ்வொருவரும் சந்திக்கிற அமலேக்கரை கர்த்தர் அறிவீர். கர்த்தாவே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு ஒரு யோசுவாவை எழுப்பி அந்த பட்டய கருக்கினாலே அமலேக்கை முறியடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. யெகோவா நிசியோடு கூட இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க கர்த்தர் எங்களுக்கு வெற்றி தந்தார். கர்த்தர் எங்களுக்கு வெற்றி கொடி என்று சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். குடும்பம் குடும்பமாக எங்களை ஆசீர்வதியும். தனித்தனியாக எங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் பெரியவர்களை ஆசீர்வதியும். எங்களுக்காக நீர் எழும்பி எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்காக வெற்றியை தருவீராக. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வருஷம் முடிவிலே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தான் எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்மை துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Father
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.